கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்றைக்கு நோன்பு 11. அப்போ 10 நோன்பையும் அழகான முறையில் லேசான முறையில் அல்லாஹ் நம்மளை பிடிக்க வைத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். சுக்ர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இந்த 11வது நோன்பு அன்னைக்கு 11வது துவாவை நம்ம பார்க்குறோம். இந்த 11வது துவா பார்க்கும்போது இது ஒரு நபியுடைய துவா. அந்த நபி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான், எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த துவா அதனுடைய தாத்பரியம், அந்த கண்டென்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய எஃபெக்ட்டு உண்மையான ஹக்கெல்லாம் புரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான். இருப்பினும் நமக்குள்ளே ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிறோம், இது எப்படி நம்ம விளங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரானுக்கு குரான் தான் விளக்க வர. இப்போ இந்த துவா பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதான். அவுது சீதான் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன். லா இலாஹ கடவுள் இல்லை, இல்லா அந்த உன்னை தவிர, அந்த உன்னு யார்? அந்த உன்னைங்கிற யாருன்னா சுபஹானக்க, நீ தூய்மையானவன். இன்னி நான் குன்து மினல் ஆலமீன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், நானே தவறெடுத்து கொண்டேன். உன்னுடைய தகுதியும் உன்னுடைய கருணையும் உன்னுடைய மன்னிப்புடைய தன்மையும் நான் புரிந்து கொள்ளாமல் நானே எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் அப்படின்னு கேட்குற துவா. இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பேர் இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அந்த மீன் வயிறு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட அல்லாஹ் சொல்கிற பேர் குரானில் துன்னூன், அது அவங்க பேர் துன்னூன். அப்போ இந்த துன்னூன்ங்கிற நபி அந்த மீன் வயிற்றில் இருளில் கேட்ட துவா. அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் மேலே கோச்சிக்கிட்டாங்க. அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்கிறேன், லேட்டாகும். அப்போ அவங்க ஒரு காரியத்தில் நம்ம சொல்லி அல்லாஹ் கேட்கலையே, நம்ம இவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ணி அல்லாஹ் இது பண்ணலையே, நம்ம ஒரு நபியாக இருந்தும் அல்லாஹ் நம்மளோட வார்த்தைக்கு ஒரு வெயிட்டு கொடுக்கலையே, மதிப்பு கொடுக்கலைன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போகிறாரு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ இவர் கோச்சிக்கிட்டு போகிறாரு, இவரை நான் பிடிக்க மாட்டோம், இவரை நாம் தண்டிக்க மாட்டோம் என்று இவர் எண்ணிக்கொண்டார் என்று நினச்சி அவரை இருளில் ஆழ்த்தினோம், கஷ்டத்துக்கு ஆளாக்கினோங்கிறான். அப்போ இந்த கஷ்டத்துக்கும் இருளிலுமாக்கும் போது புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இது சரியான லெவலில் நாம் அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய பெரிய ஆற்றலை நாம் உணராமல் போயிட்டோம் அப்படின்னு நினச்சி அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கொடுக்குற. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக, லா இலாஹ இல்லா கடவுள் இல்லை உன்னை தவிர, நீ யார்? சுப்ஹானக நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஆலமீன், நான் எனக்கு அநியாயம் செய்து விட்டேன். நீ தூய்மையானவன். அந்த தூய்மையான உன்னை நான் அறியாமல் கொஞ்சம் அகங்காரம் கொண்டு விட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான். இப்போ இது ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி இந்த துவா எங்கே இருக்குன்னா அம்பியான்னு வரும். நபி சிங்குலரு, அம்பியானா எல்லா நபிமார்களையும் சொல்கிற அத்தியாயம் 21வது அத்தியாயம். இந்த 21வது அத்தியாயத்தில் 87வது வசனம். அம்பியாங்கிற 21வது அத்தியாயத்தில் 87வது வசனம் தான் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன். அல்லாஹ் நீ மிக தூய்மையானவன், உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, நான் அநியாயக்காரனில் அநீதம் இழைத்து விட்டு என்ன மன்னிச்சுட்டான்ல. அப்போ அல்லாஹ் மேலே கோபம் கொண்ட ஒரு நபியை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இதுதான் கண்டென்ஷன். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 85க்கு போங்க. இப்போ 87 படிச்சோம்ல, 84, 83, 82 இருப்பாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் நபி அவங்களுக்கு ஒரு வியாதி, ஒரு சிக்கு, ஒரு கஷ்டம் வந்துச்சு. அந்த கஷ்டத்தை அந்த ஆள் பொறுத்து சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ யூனுஸ் நபிக்கு சகிப்புத்தன்மை இல்லை, கோபம் கொண்டாரு.
ஐயூப் நபி தனக்கு கொடுத்த அந்த வியாதியை கஷ்டத்தை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டார். ஆகவே அவருடைய சகிப்புத்தன்மையை எவ்வளோ நேரம் ஏற்றுக்கொண்டாரோ அவ்வளோ காலங்களை வந்து அவர் அவ்வளோ சகிப்புத்தன்மையை கொண்டார். அவருடைய துவாவை நான் அங்கீகரித்து நான் வந்து அவருக்கு எப்படி அவர் அதை இழந்தாரோ அந்த இழப்பை டபுள் மடங்காக அவர் கொடுத்தாங்க. நல்லா அன்னி மசன் ருவி அந்த அருள் ராஹிம், இறைவா எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, உன்னத்தார் தீக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கேட்டார். கேட்க கேட்க அவருடைய கஷ்டத்தை நீக்கி அவர் எவ்வளோ நட்டம் அடைந்தாரோ அந்த நட்டத்துக்கு அவர் மனைவிலாம் விட்டு போயிட்டாங்க, அவருடைய நட்டத்துக்கு டபுள் பங்கு நன்மையை கொடுத்தாங்க. நல்லா டபுள் பங்கு நன்மையை கொடுத்தார். அவருடைய துவாவை அங்கீகரிச்சாங்கண்ணா சொல்லிட்டு அடுத்த ஆயத்தை அந்த ஆயத்தில், அதாவது ஐயூப் நபி கண்டினியூ பண்ணுற ஆயத்தில் சொல்லுவான், இது வந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது ஒரு படிப்பினை. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் சகிப்புத்தன்மை கொண்டார்களோ, அல்லாஹ் மீது கோபப்படாமல் தனக்கு வந்த கஷ்டத்தை யாரெல்லாம் சகித்து கொண்டார்களோ ஐயூப் மாதிரியா அவர்களுக்கு 2 பங்கு நன்மையை கொடுப்பேங்கிறான். இது துனியாலே கொடுப்பான் அப்படிங்கிறான். அப்போ யூனுஸ் நபி கோபப்பட்ட பின்னாருங்க அதையும் அங்கீகரிச்சுட்டு அந்த யூனுஸ் நபியை சொல்லும் போது 21வது அத்தியாயம் 86வது வசனம் சொல்லுவோம், 88வது வசனத்தில் சொல்லுவான். எப்படி சொல்லுவாங்கன்னா, இவ்வாறு தான் யூனுஸ் நபியை நான் எப்படி காப்பாற்றினனும், யூனுஸ் நபி எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோனும், யூனுஸ் நபி எப்படி கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து அந்த துயரத்தை போக்கி இன்பத்திற்கு கொண்டு வந்தேனோ அதை போல என்னை யாரெல்லாம் கஷ்டத்தில் அமைதி கொண்டு பொறுமையை கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குது, வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். நம்பிக்கையாளர்களை நான் பாதுகாப்போம். அப்போ நம்பிக்கையாளர்னா யார்? அவசரப்பட்டு கோவப்பட முடியாது. அல்லாஹ் ஒரு துன்பத்தை நம்ம கொடுத்தானா அது 1 மாதம் இருக்கும், 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும், 7 வருஷம் இருக்கும். 7 நாட்டு சனியங்கிறாங்க பாருங்கள், அது வந்து குரானில் வந்து இங்கே 7 நாட்டு சனியம்பாங்க துன்பத்தை, ஆனால் இங்கே வந்து 7 வருஷத்துக்கு துன்பம் நீடிக்கும். அப்படியும் ஒரு காலகட்டம் வருது, அது குரானில் வருது. அப்போது யார் அந்த இதை வந்து பொறுத்து கொண்டார்களோ, எல்லாம் அல்லாவை நிந்திக்காமல் அந்த சகிப்புத்தன்மை யார் பொருந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு படிப்பினை இருக்குது, அவர்களுக்கு நான் நிருபம் நன்மையை கொடுப்பேங்கிறான். எந்தாவது 21வது 88வது வருஷம். அப்போ அந்த 82லேருந்து ஐயூப் நபியிலேருந்து நீங்கள் வாங்க வரும்போது யூனுஸ் நபிக்கும் சொல்லுவான். அப்போ ஐயூப் நபிக்கு என்ன சொன்னால், மூமீன்களுக்கு ஒரு பாடம் இருக்குது. மூமீன்களை ஐயூப் நபி கேட்ட துவாவை கேட்டு அவளை மாதிரி பொறுமையாக இருங்க. யூனுஸ் நபி கோவப்பட்டார், இருப்பினும் இதை நான் பாவம் பண்ணி கூட பொறுத்து கொண்டேன். அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக இருங்க. சப்போஸ் நம்ம கோவப்பட்டோன்னு வைங்க, அல்லா மேடம் அல்ல இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணி நிந்திச்சோன்னு வைங்க, திருப்பி நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கட்டுறா யூனுஸ் நபிக்கு மன்னிச்ச மாதிரி எல்லாம் மன்னிப்பான். எல்லா மேலே கோவப்பட்டா கூட ஒரு நபி கோவப்பட்டார், அந்த கோபத்தை வந்து அல்லாஹ் தன்னுடைய பெரும் கருணையை கொண்டு மன்னித்தான். எப்போ மன்னிச்சா அவர் கஷ்டத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணான். அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பொறுமையை கையாளணும். அப்படி பொறுமையை கையாளினா நம்முடைய துன்பம் வந்து இன்பமாக மாறும். அது எப்படி 2 படங்காக மாறும்? யார் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சொன்னா 88ல் 88 ஈமான் கொண்டவர்கள், என் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், என் மீது ஸ்ட்ராங்காக அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்புங்கிறான் 88வது அத்தியாயத்தில். இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுவான். இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்ஹித், அதாவது வந்து இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்ஹிப்னு ஒரு இருக்காங்க அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் மூவரும் எப்படி பெருமையை காத்தார்களோ சகித்து கொண்டார்களோ எல்லாம் இவங்கெல்லாம் இது கஷ்டத்துக்குள்ளானவங்க. யார்? இஸ்மாயில் நபி கஷ்டத்துக்கு உண்டாங்க தெரியும், இத்ரிஸ் நபி கஷ்டத்துக்கு உண்டாங்க, அனாதையாக்குறவனே எல்லாம் எனக்கு ஒரு வாரிசை கொண்டாங்கள ரொம்ப கஷ்டம்லாம் அடைஞ்சவங்க. அப்போ அந்த கஷ்டப்பட்டது பொறுமையை கையாண்டார். அதே மாதிரி துல்ஹிப்பு. அப்போ இந்த 3 நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டி இந்த 3 நபிமார்களும் பொறுமையை கையாண்டார்கள். ஆகவே அவர்களை நல்லோர்கள் ஆக்கி நல்லோர்கள் என்று சர்டிஃபிகேட் கொடுத்து, அதே மாதிரி மூமியங்கள் யாரெல்லாம் பொறுமையை கைக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து பரக்கத்து கொடுப்பான், கஷ்டத்தை நீக்குவான். அந்த கஷ்டம் எப்படின்னா டபுள் பங்கு இன்பமாகும். இன்னமுல் உசிரி உசா இன்னமுல் உசிரி உசா, இதெல்லாம் அல்லாவோட வாக்கு. இன்னமுல் உசிரி உசுரா இன்னமுல் உசிரி உசா. இன்னொரு சொல்லுவான், துன்பத்திற்கு பிறகு இன்பம்,
கஷ்டத்திற்கு பிறகு இன்பம். அப்போ அந்த துன்பம் எவ்வளோ நாள் நீடிக்கு இருந்தாலும் நீடிச்சிட்டு இருக்கட்டும், அந்த நீடிப்பு வரைக்கும் யார் கையாளுறாங்களோ, பொறுமையை கையாளுறாங்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் 2 பங்கு நன்மை இருக்குது. அந்த நன்மை யார் யாருக்கு வந்தது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்ஹிப்பு, இந்த 3 நபியை சொல்லி பொறுமையை கையாண்டார்கள். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஐயூபு நபி அவருடைய வியாதியை ஏற்றுக்கொண்டு பொறுமையை கையாண்டால் அவருக்கு 2 பங்கு நன்மையை கொடுத்தோம். அதே மாதிரி அவர் கொடுத்த இந்த வசனத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு கஷ்டத்தை போப்போம். அதே மாதிரி யூனுஸ் நபி என் மீது கோபப்பட்டார். அந்த கோபத்தை பட்டு அவர் தன்னுக்குள்ளே நான் கஷ்டப்பட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் அநியாயக்காரன், நீ தான் தூய்மையான சொல்லி சொல்லி வருத்தத்தை வருந்தினார். அந்த வருத்தம் இருளிலே வருந்தினார். பிறகு அந்த இருளிலிருந்து அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவரை நாம் மன்னித்தோம். அந்த மன்னிப்பு நம்முடைய மூமின்கள் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் என்னுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குது. என்ன படிப்பினைனா, அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான். மூமின்களை காப்பாற்றுறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று 88வது வசனத்தில் முடிக்கலாம். அப்போ 21வது வசனம் அம்பியாக்கள். இதில் ஐயூப் நபி பார்த்தோம், இஸ்மாயில் நபியை பார்த்தோம், இத்ரிஸ் நபியை பார்த்தோம், துல்ஹிப்பை பார்த்தோம், அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட பார்த்து ஒரு படிப்பினை. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டது போது நம்மளும் சரிச்சு மாதிரி கோவப்படும், மனுஷன் தானேங்க. அப்போ அல்லாஹ் என்ன இப்படி விட்டியா, அல்லாஹ் என்ன இப்படி கையை விட்டியா, தாஸ் முஸ்லாம் பொருள்லாம் இருக்கான். அப்படி இருந்தாலும் மனம் வருந்தி அவன் மன்னிப்பு கேட்டால் அவனை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லிட்டு, யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறார்களோ அவர்கள் துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அவருடைய துக்கத்தை நீக்கி இன்பத்தை 2 பங்காக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து மூமின்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்புன்னு நல்லா சொன்னான். இத்தனை அபிமாருடைய வாழ்க்கை வரல நம்ம படித்தோம். அப்போ இந்த துவா என்ன, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து. யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க கேட்க வேண்டிய துவா இந்த துவா. எல்லாவே சொல்லுவேன், இந்த துவா கேளு, உன்னை கஷ்டத்தில் நிற்கிறேன். ஆனால் அந்த கஷ்டத்தை எவ்வளோ தூரம் நான் தொடர்புன்னு தெரியாது. ஆனால் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, ஆனால் கேட்டுக்கிட்டே இரு. உன் கஷ்டத்தை போக்கு, கஷ்டத்தை போக்கு, எல்லா கஷ்டத்தை போக்கு, நீ தூய்மையான இன்னைக்கு கொடுத்துக்கலாம்னு. எனக்கு நானே அநியாயப்பட்டேன், நானே கடன்பட்டேன், நானே வட்டிக்கு வைட்டேன், நானே நட்டமாகிட்டேன், அந்த மாதிரி தான் அநியாயம் பண்ணேன், இந்த மாதிரி அநியாயம் பண்ணேன், இதெல்லாம் நான் செஞ்ச அநியாயம், என் கையால் செஞ்ச அநியாயம். இப்போ என்னால் மீற முடியல, என்னை மன்னிச்சிரு, என்னை காட்டு, என்னை கருணை காட்டு, என்னை இதுலேருந்து துன்பத்துலேருந்து வெளியாக்குனா அல்லாஹ் சொன்னால் இது என்னுடைய பொறுப்பு, நான் அவங்கள கஷ்டத்தில் வெளியாக்குறேங்களா. ஆனால் டைம் எடுப்போம். இதை மட்டும் அல்லாஹ் ஊழியப்பட்ட அந்த டைமை யார் பொறுமையோடு காக்கிறார்களோ அந்த பொறுமையாளுக்கு 2 பங்கு நன்மை இருக்குது. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வாக்கெல்லாம் உண்மையான வாக்கு, ஹக்கு. தாலிக்கல் கவுலன் அல்லாஹ் வார்த்தைங்கிறது அல்ல, கவுலன்னு வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதெல்லாம் பொய் இல்லை. அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடிய யார்? அல்லாஹ்வை விட உங்களுக்கு பாதுகாப்பன் யார்? அல்லாஹ்வை விட உங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் யார்? இவ்வளோ கேரண்டி இருக்குது. ஆகவே நம்ம என்ன டெய்லி லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து சொல்லி நம்ம கஷ்டத்தை போத்துடல்லா நமத்திரு, எங்களுக்கு இன்பத்தை கொடு, துன்பத்தில் பிறகு இன்பம்ட, இப்போ துன்பத்தில் இருக்க அந்த துன்பத்தில் எனக்கு இன்பத்தை கொடுனா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுப்பான். அதில் பொறுமையை கையாளுன்னு கூறி நினைவு கூறி உங்களுக்கும் எனக்கும் இந்த துவாவை ஞாபகம் மூட்டிக்கிறேன். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து சொல்லி நிறைய செய்கிற வாகிர தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.